ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் ஒரு saree பார்த்தேன். ஆன்லைனில் தான் பார்த்தேன். வழக்கமாக வந்து ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதே கிடையாது. பட் எனக்கு இந்த saree ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த saree வந்து நான் எங்கே வாங்கினேன்னா லட்சுமி புட்டிக்கில் தான் வாங்கினேன். இந்த லட்சுமி புட்டிக்கில் வந்து நிறைய saree கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு எப்போவுமே நான் ஒரு இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வாங்கணும்னு தோணாது. எனக்கு இந்த saree பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் வந்து ஆர்ட்ரு பண்ணி பார்ப்போம். அதாவது நிறைய கமெண்டு நிறைய பார்த்து ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் யோசித்து வாங்கினேன். அதில் என்ன போட்டிருந்தேன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. வாங்க வேண்டாம் ஒருத்தர் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து நான் எப்போவுமே மற்றவங்க சொல்கிறத விட நான் வந்து அதில் அனுபவித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட ரிவ்யூ நான் சொல்லுவேன். எனக்கு வந்து நம்ம வந்து இதை போடுவோம், நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நான் இதை போட்டேன் பார்த்துக்கோங்க. எனக்கு பர்சனலாக அந்த எப்படி சொல்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த saree வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் வச்சு கொஞ்சம் இதாக இருந்தது, லுக்காக இருந்துச்சு. அதனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட்டெல்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, அந்த கிளாத்து அப்படின்னா ரொம்ப நைஸாலாம் இல்லை பார்த்துக்கோங்க. பரபர கொஞ்சம் எப்படி சொல்ல, இந்த ஒரு மாதிரி இந்த பிடிச்சா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதே அதாவது நம்ம ஷோல்டரில் போடுற ப்ளீட்ஸ் கரெக்டாக வந்துடும். அதாவது கீழே ப்ளீட்ஸ் எடுப்போம்ல, அது வந்து ஒரு மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், துணி ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் உடுத்து காமிச்சிருக்கேன். அதை நைட்டிக்கு மேலே லைட்டாக உடுத்து அப்படி காமிச்சிருக்கேன். இது வந்து முந்தானையில் வந்து ஃபுல்லாகவே அந்த உள்ளே ஸ்டோன் வச்சு தச்சு வச்ச மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஆஃபர் வந்து 999 போட்டிருந்தேன். நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அந்த கிளாத் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. நான் எப்போவுமே மற்றவங்க சொல்கிறத கேட்டால் இவ்வளோ அழகான saree எனக்கு கிடச்சிருக்காது. நேரில் போய் வாங்கியிருக்கேன். பட் எப்போவுமே நான் இது ஆன்லைனில் எடுத்ததில்லை. எனக்கு வாங்கணும்னு மனசுக்கு தோணுச்சு, அதனால் நான் வாங்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மக்களே. என்னோடய பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கெட்டும்போதே உங்களுக்கு பார்த்திங்கனாலே ஒரு லுக்கு தெரியுது. அதுவும் நம்ம சட்டைலாம் தச்சு கெட்டுனா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. முந்தானையில் ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஃப்ளார் வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்டோனு, கீழே வந்து டபுள்